கேட்டகரியை சேர்ந்தவன். இந்த கேட்டகரி மேக்ஸிமம் ரொம்ப லோ. அதாவது ஒரு டைம் கிளாஸ்லேயே சார் கேட்டார், எத்தனை பேர் இடபிள்யூஎஸ் கோட்டாக்கு ஏதாவது எலிஜிபிளாக இருக்கீங்களா? கிளாஸ்லேயே 2 பேர் தான் கை ரைஸ் பண்ணாங்க. அவ்வளோ ரொம்ப கம்மியான இதுதான். இந்த ஜென்ரல் டேர்ம்னு வெளியில சொன்னால் உடனே சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் எனக்கு சுகேஷ் சார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நான் பேசினது ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷேர் பண்ணும்போது சார் இந்த விஷயம் சொன்னேன் ஜென்ரல் டேர்ம். அப்போ சார் சொன்னார், இங்கே நம்மகிட்ட போகிறது எல்லாருமே ஜென்ரல் டேர்மில் தான் அதிகமாக போகிறாங்க, அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னாரு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் இந்த கேட்டகரிக்கு வரவே மாட்டேங்காங்க. ஏன்னா இதுதான் பயம். ஜென்ரல் டேர்ம்னா உடனே வாயை குழந்தைறது தான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படி. ஏன்னா நிறைய மார்க் போடணும். ஏன் இங்கே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து போகிறவங்க எல்லாருமே ஜென்ரல் டேர்ம் கிடையவே கிடையாது. அதனால யாராவது இந்த இதில் இருந்தீங்கன்னா, இல்லை இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஜென்ரல் டேர்முக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் வந்து என்னன்னா, ஏஜ் லிமிட் மட்டும்தான் ப்ராப்ளம், வேற எதுவுமே கிடையாது. ஏஜ் லிமிட் மட்டும்தான் ப்ராப்ளம், வேற எதுவுமே இல்லை. ஏஜ் லிமிட் வந்து மற்ற கேட்டகரிஸ் மாதிரி கிடையாது, இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரைண்ட் இருக்காது. ஸோ அதையும் மீறி நம்ம இந்த ஃபீல்டில் நான் உட்கார்ந்தது பெரிய விஷயம். ஏன்னா நான் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது என் கூட ஒரு 4 ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஒரு ரீசன் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால அது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்பட்டிருந்தேன். இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் தான். சுரேஷ் சார் தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய பர்சனல் சில விஷயம் சாருக்கு தெரியும், சார் ஞாபகம் வச்சிருக்கிறதான்னு தெரியலை. அடுத்ததான் நான் உங்களுக்கு எல்லாருமே எல்லா விஷயங்களும் சொல்லிட்டாங்க, நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. மெயினாக ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று, இன்னொன்று ஹார்ட் ஒர்க் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். இது ரெண்டு தான். இது ரெண்டு இருந்தாலே நம்ம வாட் எவர் ஃபீல்ட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் வில் பி கெட் சக்ஸஸ். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஒன்று செல்ஃப் டிசிப்ளின், இன்னொன்று ஹார்ட் ஒர்க் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். இது ரெண்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியும். இறைவன் நமக்கு எல்லா விதத்துலையும் நமக்கு இது பண்ணியிருக்காரு. எத்தனையோ பேர் எவ்வளோ இல்லாமோ கஷ்டப்படுறாங்க, நம்ம ஹாப்பியாக தான் இருக்கும். யாருமே எதுலேயும் கஷ்டப்படுறதே இல்லை, ஸ்டில் வி ஆர் ஹாப்பி. அதனால நிச்சயமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் அமைச்சு கொடுப்பாரு. இது லாஸ்டா கூட ஒரு 2 days முன்னாடி டிகை மூட்ஸ்ல வந்து நம்ம முன்னாள் தலைமைச் செயலாளர் வந்து ஒரு இன்டர்வியூ கோபிநாத் கிட்ட கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அவரால் தான் சொன்னாரு, அதாவது வைராக்கியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாரு. அதாவது வைரத்தை எடுக்கணும்னாலும் வைராக்கியம் தான் வேணுமா, வயிறை குறைக்கணும்னாலும் வைராக்கியம் தான் வேணுமா. அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால எல்லாம் வைராக்கியத்தோட கண்டிப்பா படிங்க, நிச்சயமா அச்சீவ் பண்ணுவீங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து இன்ஸ்டியூட்ல எல்லா ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கும் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்றேன். கிளாஸ் அட்டெண்ட் பண்றது ரொம்ப கம்மியாக தான். ஃபர்ஸ்ட் 2019 தான். ஏன்னா 2 வருஷம் கோவிட் பீரியட் ஆனதுனால டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு டெஸ்ட் பேட்ச் கூட நான் விட்டதே கிடையாது. என்கிட்ட எல்லா ஸ்கோர் கார்டுமே என்கிட்ட இருக்கு. இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், இன்னைக்கு ஜென்மாஷ்டமி, இதே டேட்டு தான், இந்த டேட் கிடையாது, இந்த 2019 ஜென்மாஷ்டமியில தான் நான் ஜாயின் பண்ணேன் இன்ஸ்டியூட்ல. அது எனக்கு ரொம்ப சொல்றேன், முக்கியமான விஷயம். அது கார்டில் பார்த்தா கூட தெரியும். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இது பண்ணுறோம். டெஸ்ட் பேட்ச் தான், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா உங்களை இந்த ஃபீல்டில் அப்படியே கண்டினியூட்டியே உங்களை கொண்டு வர்றது டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான். இப்போவும் கூட 2023 ஆனுவல் பிளான் பெரிய லெவல் எக்ஸாம்ஸ் கிடையாது. அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் ஓரியன்டா. ஆனாலும் இந்த நம்ம இன்ஸ்டியூட்ல இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்கிறது தான் நம்ம அந்த ஃபீல்டில் அப்படியே தொடர வைக்கும். அதனால டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நம்ம உள்ளுக்குள்ள பேசும்போது நிறைய சொல்லுவாங்க, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தானே சும்மா இப்பவும் கூட 6th 7th ஓடிக்கிட்டே இருக்கு, நானும் அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனால் தயவுசெய்து அந்த எண்ணத்தை வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் தான் கண்டிப்பாக நம்மளை வந்து சக்ஸஸ் பண்ணுவோம், வேற எதுவுமே கிடையாது. இன்ஸ்டியூட்டும் அடுத்த லெவல் அப்கிரேடேஷனுக்கு வந்து என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ண முடியுமோ நான் இன்ஸ்டியூட்டுக்கு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இன்ஸ்டியூட்டுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலே. அது லாஸ்ட்டாக வந்து ஐயப்ப சாரையும் இது சொல்லணும். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 8 months வந்து திரும்பியும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சார் தான் எனக்கு கான்டாக்டில் இருந்தார். அதுவும் கடைசியில் அதுவும் ஒரு சில 2-3 விஷயங்கள் நடந்தது. சார் தான் எனக்கு இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதனால சாரை நான் இந்த இடத்துல ஸ்பெஷலாக தேங்க் பண்ண வந்திருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே தேங்க்யூ. அதுக்காக நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.